ஹாய் மை டியர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நாம் டென்சஸ்னால் என்ன, டென்சஸ் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. தேர் ஆர் 12 டென்சஸ். அதில் இன்றைக்கி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன? நிகழ்காலம். ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதான் என்னது ப்ரெசன்ட் டென்ஸ். தேர் ஆர் 4 டைப்ஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சாதாரண நிகழ்காலம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர் நிகழ்காலம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், முற்று பெற்ற நிகழ்காலம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், முற்று பெற்ற தொடர் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் சாதாரண நிகழ்காலம். இதை நம்ம எந்தெந்த பிளேசஸ்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜென்ரல் ட்ரூத், ரொட்டீன்ஸ், ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ், இந்த மாதிரி பிளேசஸில் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ ஜென்ரல் ட்ரூத் அப்படின்னா, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சூரியன் கிழக்கு திசையில் தான் உதிக்கும், மேற்கு திசையில் தான் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. இது ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மை. அதான் ஜென்ரல் ட்ரூத். ஓகேவா? இந்த மாதிரி பிளேசஸில் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ரொட்டீனாக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி பிளேசஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஐ யூஸ்வலி வேக் அப் அட் 7 AM, ஐ ரீட் நியூஸ் பேப்பர் எவ்ரிடே, டெய்லி, அந்த மாதிரி பிளேசஸில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸ், இப்போ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி பிளேசஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 10 AM. 10 மணிக்கெலாம் அந்த ட்ரெயின் லீவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி பிளேசஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, யூ வாக் 2 blocks அண்ட் தென் டேர்ன் லெஃப்ட். அந்த மாதிரி பிளேசஸில் என்ன பண்ணலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு நேம் போடுறோம், மாலதி அப்படின்னு சொல்லி நேம் போட்டோன்னா, அடுத்து நம்ம அந்த மாலதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி எண்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, மாலத்தின்னு போட முடியாது. அந்த மாதிரி பிளேசஸில் நம்ம சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது ஷீ, அந்த மாதிரி இதுக்கு தான் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் பார்த்தோன்னா, ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அதில் ஐ, வி ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன், ஹீ, ஷீ, இட் தேர்ட் பர்சன். ஓகேவா? ஐ நான், வி நாம் நாங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்னா தன்மை, யூ நீ நீங்கள், செகண்ட் பர்சன்னா முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, ஹீ, ஷீ, இட், தே தேர்ட் பர்சன், அவன் அவள் அது அவர்கள். ஓகேவா? தேர்ட் பர்சன்னா படற்கை. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர் எதுன்னு பார்த்தோன்னா ஐ, வி ப்ளூரல். இப்போ செகண்ட் பர்சனில் சிங்குலர் எதுன்னு பார்த்தோன்னா யூ தான். இப்போ தேர்ட் பர்சனில் சிங்குலர் எது பார்த்தோன்னா ஹீ, ஷீ, இட், தே ப்ளூரல். ஓகேவா? இப்போ செகண்ட் பர்சனில் மட்டும்தான் யூ சிங்குலராகவும் ஃபங்க்ஷன் ஆகும், ப்ளூரலாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். இதுதான் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஐ ப்ளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ஓகேவா? இது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். யூ ப்ளே கிரிக்கெட், நீ கிரிக்கெட் விளையாடுகிறாய், நீங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறீர்கள். நான் சொன்னல, யூ சிங்குலராகவும் ஃபங்க்ஷன் ஆகும், ப்ளூரலாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? ஹீ பிளேஸ் கிரிக்கெட், ஷீ பிளேஸ் கிரிக்கெட், இட் பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளே கூட எஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஷீ பிளேஸ் கிரிக்கெட், அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளே அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் கூட நம்ம என்ன பண்ணணும்னா எஸ் ஆட் பண்ணணும். அதான் கிராமர் ரூல்ஸ். ஓகேவா? ஹீ, ஷீ, இட்டுக்கு மட்டும் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆட் பண்ணணும். ஐ, வி, யூ, தே ப்ளே, ஹீ, ஷீ, இட் பிளேஸ். ஓகே? நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, அந்த நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு முன்னாடி நம்ம டூ ஃபார்மும் டஸ் ஃபார்ம்னா என்ன, டூ டஸ் ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐ, வி, யூ, தேக்கு டூ ஃபார்ம் போடணும். ஹீ, ஷீ, இட்னா டஸ் ஃபார்ம். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா ஐ, வி, யூ, தே
அப்படின்னா ஐ ப்ளே, வி ப்ளே, யூ ப்ளே, தே ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போடுவோம். அந்த ப்ளே அப்படிங்கிற ஒரு வினைச்சொல்லை வந்து நம்ம வந்து சுத்தியில் வச்சு அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அடித்தோன்னா நம்மளுக்கு டூ அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? இது வந்து டூ ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு. ஓகேவா? இப்போ ஹீ, ஷீ, ஈட், ஹீ பிளேஸ், ஷீ பிளேஸ். நான் ஆல்ரெடி சொன்னல, ப்ளே கூட நம்ம என்ன செய்யணும், எஸ் சேர்க்கணும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் அந்த பிளேஸ் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல்லை நம்ம வந்து உடைக்கும் போது நமக்கு டஸ் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்ப் கிடைக்குது. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நெகட்டிவ் சென்டென்சஸ் இல்லைன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் வந்து நம்ம மேக் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ போய் பார்த்தோன்னா, இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ டூ நாட் ப்ளே கிரிக்கெட். ஓகேவா? நெகட்டிவ்னாலே நம்ம நாட்டு சேர்த்து தான் ஆகணும். இப்போ அந்த டூ அப்படிங்கிறது அந்த பிளேயிலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஐ டூ நாட் ப்ளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடியதில்லை. ஓகே. யூ டூ நாட் ப்ளே கிரிக்கெட். நீ கிரிக்கெட் விளையாடவில்லையே. நீங்கள் கிரிக்கெட் விளையாடவில்லை. ஓகேவா? அடுத்து ஹீ டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட். ஷீ டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட். இட் டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட். ஹீ, ஷீ, இட்டுக்கு மட்டும் டஸ் நாட் வரும். ஐ, we, you, they do not. ஓகே. he does not play cricket. அவன் கிரிக்கெட் விளையாடவில்லை. இது நெகட்டிவ் சென்டென்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி ஹெல்பிங் வேர்ப் வந்து ஐ, வி, யூ, தேக்கு டூ, ஹீ, ஷீ, இட்டுக்கு டஸ்ன்னு சொல்லி தெரியும். நம்ம வந்துட்டு எப்போவுமே கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அந்த ஹெல்பிங் வேர்ப்பை ஃபர்ஸ்ட் போடணும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் தேவையானதை நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். டு ஐ ப்ளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடுகிறேனா? எஸ், யூ ப்ளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். இப்போ ஹீ, ஷீ, இட்டுக்கு டஸ் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்ப்பை நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடி சேர்க்கணும். இப்போ டஸ் ஷீ ப்ளே கிரிக்கெட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் தான். ஓகேவா? அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாளா? ஆமாம், இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல போகிறோம். எஸ், ஷீ பிளேஸ் கிரிக்கெட். இல்லைனா நோ, ஷீ டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட். நம்ம அந்த டஸ்ஸை எடுத்துட்டாலே நெக்ஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எழுதவே கூடாது. ஓகேவா? ப்ளே அப்படின்னு மட்டும்தான் போடணும். இப்போ ஹீ டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட். ப்ளே தான் போடணும், பிளேஸ் போடக்கூடாது. ஓகே. அடுத்து ஐவி, யூ, தேக்கு டூ, ஹீ, ஷீ, இட்க்கு டஸ். ஓகே. இதை இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்லேயே நம்ம வந்துட்டு நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்தோன்னா எப்படின்னு பாருங்கள். டோன்ட் யூ ப்ளே கிரிக்கெட். நெகட்டிவ்னாலே நாட் போடணும். அந்த டூ அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப்போட நீங்கள் வந்து நாட் போட்டால் போதும். இதான் டு நாட் யூ ப்ளே கிரிக்கெட். நீ கிரிக்கெட் விளையாடவில்லையா அப்படிங்கிறது தான் இதோட கேள்வி. ஒன்று ஆமாம் இல்லை, இதுக்கும் ஆமாம் இல்லைன்னு தான் பதில் சொல்ல போகிறோம். எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் தான். ஹெல்பிங் வேர்ப்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டோன்னா அது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நோ, ஐ டோன்ட் ப்ளே கிரிக்கெட். இல்லை, நான் கிரிக்கெட் விளையாடவில்லை. இல்லைனா ஆமாம், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல போகிறோம். எஸ், ஐ ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ ஹீ, ஷீட்டுக்கு டசின்ட் ஹீ ப்ளே கிரிக்கெட், டஷின்ட் ஷீ ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணலாம். ஓகேவா? அவன் கிரிக்கெட் விளையாட மாட்டானா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்ல போகிறோம். எஸ், ஹீ பிளேஸ் கிரிக்கெட். இல்லைனா நோ, ஹீ டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதிலே வந்துட்டு நம்ம WH கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும்னா, அந்த எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்னால் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல போகிறோம். WH கொஸ்டின்ஸ்னால் அந்த WH கொஸ்டின்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? அந்த WH கொஸ்டின்ஸ் கேட்கும்போது வாட் டூ யூ ப்ளே, வாட் டூ யூ ஈட், ஹவு டூ யூ ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸு கேட்கலாம். இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா கிரிக்கெட். வாட் டூ யூ ப்ளேனா நான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு, கிரிக்கெட் விளையாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகேவா? இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எந்தெந்த பிளேசஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜென்ரல், ட்ரூத், ரொட்டீன், ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிளேசஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்ன, பாசிட்டிவ் சென்டென்சஸ், அப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ்,
சென்டென்சஸ், டூ அண்டு டஸ் ஃபார்ம் பார்த்தோம். அப்புறம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் அதெல்லாம் பார்த்தாச்சு. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் இதே மாதிரி ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளியர். ஓகே, தேங்க்யூ.